ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணே, சண்முகனே, ஷடாசரணே, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. சரி, இன்றைய வீடியோ பதிவில் நாம் 48 நாட்கள் விரதம் இருக்கிறதன் மூலயமா நடக்கக்கூடிய அற்புதங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம். ஆனால் வர இருக்கக்கூடிய ஆபத்துகளையும் முருகப்பெருமான் தடுக்கிறாரு அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணத்தோடு உங்களுக்கு இந்த பதிவானது உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அதோட மிக சிறப்பான ஒரு திருத்தலத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம குழந்தைகள் இன்னும் நல்ல அருமையாக படிப்பாங்க. நிறைய ஞாபக சக்தியோடு குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க அப்படின்றதுக்கு அற்புதமான ஒரு திருக்கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாம் தான் இந்த பதிவில் உங்களுக்காக அமைஞ்சிருக்கு. அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வீடியோக்கு லைக் போட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முருகப்பெருமானுக்காக வேண்டி ஒரு 48 நாட்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் கூட பல சகோதரிகள் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அது நான் அந்த 48 நாட்களும் தொடர்ந்து தலை குளிக்கணுமா, தினம் வீடு துடைக்கணுமா, 2 வேளை கட்டாயமா விளக்கேற்றியே ஆகணுமா, அதுக்கப்புறம் வீட்டில் அசைவம் சமைக்கவே கூடாதா, இந்த மாதிரி இன்னும் பல சந்தேகங்கள் சகோதரிகள் வந்துகிட்டே இருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் எடுத்து நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அசைவத்தை தவிர்த்துருக்கணும். தினம் தலை குளிச்சே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வாரத்தில் 2 நாள் அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து குளிச்சுக்கோங்க. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்காமல் இருந்தாலும் வீட்டில் ஒரு சில நேரம் நம்ம சமைக்காமல் இருந்தால் அதுக்காக ஒரு சண்டை நடக்குதுன்றதே வேற வழியே இல்லை, சமைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வீடு வாசல் தொடச்சிக்கிறோம். எல்லாமே மன தூய்மை ஒன்று இருந்தாலே போதுமானது. நீங்கள் ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதையும் செய்தே ஆகணுமா, இல்லைனா செய்ய முடியாதா, இல்லை சாமி கோச்சுக்குமா, தண்டனை கொடுத்துருமா, இப்படியெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்தீங்க அப்படின்னா மனசுல நிம்மதி இருக்காது. பூஜை செய்யணுன்ற எண்ணமே முதல்ல வராமல் போயிடும். இப்போ ஒரு சிலர்லாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் படுறதுக்கு என்ன, இவ்வளோ வேலையை செய்துட்டு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. அதனாலேயே என்ன பண்ணுறாங்க, காலையே நேரத்தில் எந்திரிச்சு பூஜை செய்யறதையே தவிர்த்துடுறாங்க. அதனால ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு நீங்களே அப்படியே பழக்கப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களை சுத்தபத்தமாக முடிச்சுட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றி ஒரு மங்களகரமான ஒரு பாடல் வீட்டில் ஒலிக்கி விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அமர்ந்தாங்களா போதும், வேல்மாறல் படிச்சிடலாம், இல்லை சஷ்டி கவசம் படிச்சிடலாம். அவ்வளோதான், அன்றைய பூஜையானது நிறைவு பண்ணிடலாமே. சரிங்களா? அதனால நீங்கள் ரொம்ப இதெல்லாம் மெனக்கட்டு நீங்கள் செய்தே ஆகணுன்ற எண்ணம் வந்தால் பூஜை செய்யணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடும் ஒரு சிலருக்கு. அதே சமயம் ஒரு வைராகியத்தோடு செய்யணும்னு முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் சகோதரிகள் எழுந்திப்பாங்க. அதுக்கு உதாரணமாக தனலட்சுமி சகோதரியை சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் போகிறாங்க. ஆனால் அதனால் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பணும். அதுக்காக வேண்டி அவங்க காலையில் எந்திரிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி. அவங்க சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா பெண்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த வேலைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதே சமயம் அவங்களுக்கு தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஆனாலும் அவங்க சொன்னது என்னன்னா, முருகப்பெருமான் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள், நான் இப்போ இந்த நேரம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் போது அவருக்காக வேண்டி என்னால் நான் எவ்வளோ சிரமம் வேணாலும் நான் எடுப்பேன். அதனால அவங்க 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் தீபம் மட்டும்தான் ஏற்றுறாங்க. அதுக்கு மேலே டைம் இல்லை. தீபம் ஏற்றி ஒரு வத்தி ஏற்றி வைக்கிறாங்க, அடுத்தது சமைக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் அவங்க செய்யக்கூடிய பூஜை முறை. ஆனால் மதியானம் உணவு நேரம்னு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அமர்ந்து வேல்மாறல் படிப்பாங்க. இதுதான் அவங்க கடைபிடிச்சிட்டு வர 48 நாட்கள் விரத முறை. நமக்கு நம்மளுடைய வேலையை பொறுத்தே அதுக்கேற்ற மாதிரி நாம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெனக்கெட்டு பூஜைகள் செய்தாலும் முருகன் அருள் புரிவாரு அப்படின்றதுக்கு தனலட்சுமி சகோதரியை ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதையும் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்குன்னு ஓய்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி அவ்வளோ அழகாக அவங்களால முடிஞ்ச தினமும் வேல்மாறல் பாராயணம் செய்துட்டு இருக்காங்க. இப்போ திருப்புகழ் புத்தகமும் அவங்க கைக்கு கிடைச்சிருக்கு. அதனால தினம் திருப்புகழும் அவங்க பாராயணம் செய்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்களுடைய 48 நாட்கள் விரதம் வர போய்கிட்டு இருக்கும்போது தான் மிகப்பெரிய இடியாகவும் அவங்க தலையில விழுது. எப்பவுமே தெரிஞ்சது தான், நம்ம விரதம் இருக்கணும் முருகனுக்காக போதே நம்மை தேடி சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் முருகப்பெருமான் தான் தராரு. சகோதரிக்கு திடீர்னு மார்பகங்கள் வலிக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒரு வலி அதிகமாக இருக்கவே இதுக்கு மேலே நம்மளால பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க, அதனால் கேன்சராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அடுத்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லியாச்சு. இவங்களுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க உழைச்சாதான் அந்த குடும்பத்தை இன்னும் மேற்கொண்டு கொண்டு வர முடியும். அப்படி போய்கிட்டு இருக்க குடும்பத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னும் போது என்ன பண்ண முடியும்? ரொம்ப மனசொடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு
அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததை நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? யார்கிட்ட சொல்லி அழுத நம்ம மனசுக்கு வந்து நிறைவாக இருக்கும் அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான். அது முருகப்பெருமான்கிட்ட சொல்லி அழறாங்க. முருகா, நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து வச்சிருக்கிற, நான் குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுத்துட்டியே, நான் இதை எப்படி நான் கடந்து வருவேன், எனக்கு புரியல, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இவங்க அழறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே தலையில் ஒரு பிரச்சனைங்க. அதை தாண்டி அதை அவங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது அவ்வளோ பெரிய பிரச்சனையை தாண்டி அவங்க வந்து இப்போ உயிரோடு இருக்கிறதே முருகனிட்ட பிச்சை அப்படின்றாங்க. அந்த சோதனை தான் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா திரும்ப இன்னொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்பவே மனசளவில் கஷ்டப்படுறாங்க. அன்று மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இவங்க எந்திரிச்சு பூஜை செய்யவே இல்லை. ஏன்னா மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. என்ன பண்ணுறது இவங்களுக்கு புரியல. செய்யக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது, ஆனால் நீ வந்து எனக்கு என்ன பதில் சொல்ல போகிற தெரியலையே முருகான்ற மாதிரி இவங்க அழுதுட்டு அப்படியே படுத்துட்டாங்க பாருங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. அப்போ வந்து தூக்கத்தில் மயில் வந்து எழுப்புது. மயில் வந்து இப்படி கொத்தி கொத்தி எழுப்புதான். யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல. சகோதரிக்கு வந்து மயில் வந்து இப்படி கொத்தி கொத்தி எழுப்புதான். எந்திரிச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான் இவங்களுக்கு. இவங்க வந்து துடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னடா இது கனவா, நம்ம பக்கத்தில் இவ்வளோ பெரிய மயில் இருந்த மாதிரி இது நம்மளுக்கு கொத்தி எழுப்புச்சு அப்படின்ட்டு முருகா அப்படின்னு பார்த்தா அன்று செவ்வாய்க்கிழமை. சரின்னு முருகப்பெருமானுக்கு வேலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு இவங்க வேலைக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு குழந்தை பிறந்த இடம் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு இல்லையா, நாம் அங்கே போவோம், அங்கே ஒரு அம்மா நல்லா பார்ப்பாங்க இல்லையா அப்படின்ற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தோணுது. முதல்ல ஏற்கனவே ஒரு டாக்டர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இப்படி ஒரு எண்ணம் வருது, நம்ம குழந்தை எங்கே பிறந்ததோ அங்கேயே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. அங்கே வந்து நல்ல ஒரு பெரிய டாக்டர், நல்ல வயசில் வந்து அனுபவம் உள்ள ஒரு டாக்டரும் கூட. அவங்ககிட்ட போய் இவங்க இந்த செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு, அம்மா உனக்கு கட்டி இருக்குன்னு யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும் உடம்பு, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது கேட்டால் எப்படி இருக்கும்? எங்கள் கட்டி இருக்குது, கேன்சர் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டாங்க. மனசளவில் உடஞ்சி போயிருந்த அவங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை மயில் வந்து தீண்டுச்சே, அந்த நேரமே அவங்களோட கஷ்டமெல்லாம் போயிருச்சோ, அவங்களோட கட்டியெல்லாம் கரைஞ்சி போயிருச்சோ என்னமோ தெரியல. இவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுக்கு மேலே முருகனுக்கு கடமைப்பட்டு இல்லாமல் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? 3 இல்லை நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்து கூட அவர் விளக்கேற்றலாம் போல இருக்குது. அந்த மாதிரி சகோதரி அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு வந்து தினம் ஒரு 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு அவங்க விளக்கேற்றுறாங்கன்னும் போது அவருடைய பக்தி எவ்வளோ ஒரு சிரத்தையான ஒரு பக்தியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பக்திக்கு முருகன் காட்டக்கூடிய ஒரு அருள் தான் இது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் கிடையாதுங்க. இவங்க வந்து இப்போ இந்த 48 நாட்கள் விரதம் இருக்காங்களே, அப்போ வந்து முருகர்கிட்ட கேட்குறாங்க, முருகா நான் இருக்கக்கூடிய விரதம் உனக்கு பிடிச்சிருக்கா, நீ வந்து ஏற்றுக்கிட்டியா, ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னோட வீட்டுக்கு நீ வருவேன்னு சொன்னேன், ஆனால் எப்படி என் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு இவங்க வந்து கேட்குறாங்களாம். இதே போல் முருகப்பெருமானுக்கு ஒரு முறை விரதம் இருக்கும்போது கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்று அவங்க வீட்டுக்கு ஒரு முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ நான் ஒரு முறை நான் கேட்கவே இல்லை, எங்கள் வீடு தேடி வந்தீங்க, ஆனால் இப்போ நான் விரதம் இருக்கும்போது நான் வாய் விட்டே கேட்குறேன், ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, எப்படி வருவீங்க முருகா, நான் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து இவங்க ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். இது எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வு தான். நான் அந்த வழியாக போயிருந்தேன், வேறு இன்னொருத்தவங்களை பார்க்கணுன்னு போகிறேன், அவங்களுக்கு வேல் கொண்டு போயிட்டுருக்கேன். என்னமோ தெரியல, சகோதரி அந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் அங்கே போயிட்டேன். அங்கே போனது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அவங்களுக்கு கொண்டு போகலை வேலை, வேறு இன்னொருத்தவங்களுக்கு தான் வேல் கொண்டு போகிறேன். ஆனால் என்னென்னு தெரியல, அவங்க வீட்டுக்கு போனது ரொம்ப சின்ன குறுகிய வீடுங்க. ரொம்ப சிரமம் தான். 2 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு இடம். அந்த சூழலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். அதை பார்த்ததும் எனக்கு என்னென்னே தெரியல, அவங்க வந்து முருகரை வச்சு அழகாக பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இம்மத்தோடு சின்ன குட்டி இடம் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தது ரொம்ப நிறைவாக இருந்தது எனக்கு. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்னமோ தெரியல உங்களுக்கு ஒரு பொருள் வந்து கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ளே இருந்து ஒரு திருப்புகழ் புக்கும் வேலை எடுத்து கையில் கொடுக்குறேன். அவங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. என்னக்கா வாங்கிக்கோங்க, இது வேறு இன்னொருத்தவங்க தான் கொண்டு போகிறேன், என்னமோ தெரியல உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதான் அவங்களுக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னா, நான் காலையில் தான் முருகப்பெருமானிட்ட கேட்டேன், என்னை தேடி நீங்கள் எப்படி வரப்போகிறீங்க, எப்படி எந்த ரூபத்தில் வரப்போகிறீங்க அப்படின்லாம் நான் வந்து கேட்டுட்டு காலையில் தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இப்போ வந்து வேல் ரூபத்தில் என் கைக்கு வந்திருக்காரு, அதுவும் திருப்புகழ் வாயிலாக வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை சகோதரி அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கினாங்க. எல்லாம் அவன் செயல், நான் இந்த பக்கம் வருவேன் உங்களை பார்ப்பேன்லாம் நான் எதிர்பார்க்கல, எல்லாமே அதுவாக நடந்தது அப்படின்னும் போது அது முருகனின் சித்தம்.
சந்தோஷமாக மனநிறையோட பூஜைகள் செய்யுங்க. முருகன் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையுமே இல்லை சகோதரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதாவது நம்ம எதிர்பாராத நேரத்தில் நிச்சயமாக நம்மளை தேடி முருகப்பெருமானோ வேலோ விரதம் இருக்கின்ற நாட்களில் நம்மளை தேடி வருவாங்கன்றது இதெல்லாம் நிதர்சனமான ஒரு உண்மையாகிட்டு இருக்கு. நம்ம ஒரு விரதம் இருக்கும்போது வருகின்ற ஆபத்துகளையும் முருகப்பெருமான் வேறறுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக வேலை கொண்டு நம்மளை காப்பாரு அப்படின்றதுக்கு ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம் போல இருக்கு. இந்த மாதிரி அற்புதங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் போல இருக்கு. எல்லோருக்கும் உத்வேகத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய இது போன்ற அற்புதமான பதிவுகள் உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறாங்க. எழுத்தறிவு நாதர் எம்பெருமான் ஈசனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதாவது நாம் இதே போல கந்தர் அலங்காரம் எழுதிய ஒரு சகோதரிக்கு கனவின் மூலமா ஒரு கோவிலுக்கு வர சொல்லி முருகப்பெருமான் வழிகாட்டினாரு. அதன் மூலமா அவங்க குழந்தைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு கண்டத்தை முருகப்பெருமான் வேறறுத்தாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல. அந்த பதிவு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வியூ கிட்ட போயிருந்தது. ஏன்னா உண்மையில ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. இவ்வளோ மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்த முருகப்பெருமானுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். பார்க்காதவங்க நிச்சயமா போய் பாருங்க. ஏன்னா எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பதிவில் சகோதரி வந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சுவாமி மலை பார்க்குறாங்க, எண்கண் முருகன் பார்க்குறாங்க, எட்டுக்குடி பார்க்குறாங்க, அதோட சிக்கல் சிங்காரவேல் முருகப்பெருமான் கோவிலையும் அன்று ஒரு நாளில் இவ்வளோ சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா. இவ்வளோ அற்புதமான திருத்தலங்களை ஒரே நாளில் பார்த்து சகோதரி வந்து நல்ல தரிசனம் பெற்று வந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த பதிவு கொடுத்துருந்தேன். இந்த பதிவை பார்த்த ரேணுகா சகோதரி வந்து ஒரு கமெண்ட்டும் அந்த பதிவில் வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னா, அங்கே சுவாமி மலைக்கு பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னாவூர் எழுத்தறிவு நாதேஸ்வரர் திருக்கோவில் இருக்கு சகோதரி. அதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்துடைய சிறப்புகள் வந்து 4வரால் பாடல் பெற்றப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த திருத்தலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, குழந்தைங்களை பள்ளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கோவிலுக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு போய் அங்கே எழுத்தறிவு நாதேஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்வாங்களாம். அந்த தேனை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஓம் அப்படின்னு நாக்கில் வந்து எழுதுவாங்களாம். இது வந்து ரொம்ப தனி சிறப்பான ஒரு திருக்கோவிலும் கூட. இப்படி ஒரு வழக்கம் அங்கே இருக்கு. அதன் மூலியமா குழந்தைகள் நல்ல அறிவு பெற்று சிறந்து படிப்பில் வந்து விளங்குவாங்க அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக இருக்கு சகோதரி. அந்த திருக்கோவிலை பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க, ஏன்னா சுவாமி மலைக்கு பக்கத்தில் தான், வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. சுவாமி மலை அவ்வளோ தூரம் போய் தரிசனம் பண்ணுவாங்க. அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கும் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சகோதரி சொல்லியிருந்தாங்க. உண்மையில இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு பார்க்காம வந்தால் ரொம்ப தப்பாக போயிடல. இன்னும் பல சிறப்புகள் உண்டுங்க அந்த திருக்கோவிலுக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தான் அமைந்துள்ளது இன்னாம்பூர் எழுத்தறிவு நாதேஸ்வரர் திருக்கோவில். இங்கிருக்கும் இறைவனின் பெயர் தான் தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்னாம்பூர் என்று பெயர் வர காரணம், இன் என்றால் சூரியனை குறிக்கும். சூரிய பகவானுக்கு ஒரு முறை அவருக்கு ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக அவருடைய ஒளிகள் தேய்ந்து கொண்டே போனதன் மூலமாக இங்கு வந்து எம்பெருமான வழிபட்டதன் மூலமாக, அதாவது சூரிய பகவானே இங்கு வழிபட்டதன் மூலமாக தான் இன்னாம்பூர் என்று பெயர் வர காரணம். அதோட சூரிய பகவான் மட்டும் கிடையாதுங்க. ஒரு முறை துர்வாச முனிவரால் சாபம் பெறப்பட்ட ஐராவதமான யானையானது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டதன் மூலமாக தான் அதனுடைய சாப விமர்சனமும் கிடைக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு ஐராவத தீர்த்தம் என்றும் பெயர் உண்டு. அகத்திய முனிவருக்கே இலக்கணம் கற்பித்ததுனால தான் எழுத்தறிவு நாதேஸ்வரர் என்ற பெயர் வரவும் காரணங்க. எம்பெருமான் ஈசனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேலே இருக்குங்க. எம்பெருமானுடைய ஆற்றலையும் கருணையும் சொல்ல அளவில்லை. குழந்தைங்கள முதல் முறையாக இங்கே பள்ளியில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம தேன் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் செய்து ஐயர் வந்து அந்த தேனை நெல்மணியால் எடுத்து குழந்தைங்களோட நாக்கில் ஓம் எழுத்தறிவு நாதேஸ்வரர் அப்படின்னு எழுதுவாங்களாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, படிப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செய்கிறது இங்கே ரொம்ப ஐதீகமாக ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவிலும் கூடங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலை பற்றி ரேணுகா சகோதரிக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்களுடைய மகன் வந்து +2 படிச்சுட்டு இருக்காங்க. நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திருக்கோவிலுக்கு வந்து இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த ஐதீகமான இந்த முறைகள் எல்லாம் செய்து போனதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க தம்பின்றதுனால இந்த கட்டாயமாக பதிவில் சொல்லுங்கள் சகோதரி. இன்னும் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோவிலுங்க. நல்ல பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவர்களை கொண்டு ரொம்ப பழமையான திருக்கோவிலும் கூட. சிவன் ஆலயம் அப்படின்னாலே ரொம்ப பழமையான ஆலயத்திற்கு ரொம்ப ரொம்ப அதீத ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நடராஜ எம்பெருமானே இருக்கிறாருங்க. அந்த நடராஜ எம்பெருமான் வந்து இங்கே கடல்லேருந்து எடுக்கப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறதாகவும் ஐதீகம் உண்டா. எவ்வளோ சிறப்புகள் இருக்குது பாருங்கள் இந்த திருக்கோவிலுக்கு.
அம்மா அப்பாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவலை அப்படின்னா தான் குழந்தைங்க நல்லா படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றது எல்லா பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைது, ஒரு திருத்தலத்துக்கு போய் கடவுளோட அனுகிரகமும் நம்ம குழந்தைக்கு கிடைச்சி அதன் மூலிமா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, அதன் மூலிமா குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு பெற்று நல்லா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதை பற்றி நிச்சயமா நம்ம குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் மென்மேலும் அறிவு மேம்பட்டு நல்லா படிப்பாங்கன்னு தெரிஞ்சா அதற்கான முயற்சியை நாம எடுக்கலாம் இல்லையா. அதனாலதான் இது போன்ற அற்புதமான தகவல் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த இன்னும் பல அற்புதமான தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால பதிவை தொடர்ந்து பாருங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.